மல்லித்தூள் அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி கொஞ்சம் வறுத்து கொட்டிட்டு, கடலப்பருப்பு வறுத்து கொட்டிட்டு, அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை வறுத்து கொட்டிட்டு, அதுக்கப்புறம் சோம்பு வறுத்து கொட்டிட்டு, அடுத்து சீரகம் வறுத்து கொட்டிட்டு, அதுக்கப்புறம் கல்லுப்பு வறுத்து கொட்டிட்டு, அடுத்து மல்லி வறுத்து கொட்டிட்டு, அடுத்து மஞ்சள் வறுத்து கொட்டிட்டு, அடுத்து மிளகு ஒரு கைப்பிடி, கடுகு ஒரு கைப்பிடி, வெந்தயம் ஒரு கைப்பிடி, அதையும் இளவறுப்பாக வறுத்து கொட்டிட்டு, அடுத்து கருவேப்பிலை. அதை நல்லா மொறுமொறுன்னு வறுக்கணும். எதையுமே எண்ணெய் ஊற்றி வறுக்கக்கூடாது. நல்லா மொறுமொறுன்னு கருவேப்பிலையை வறுத்துக்கிறணும், இல்லைன்னா கெட்டு போயிடும், வாடை வரும். மொறுமொறுன்னு நல்லா வறுத்து கொட்டிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி ஒரு ஏர் டைட்டான பாத்திரத்தில் கல் உப்பை கீழே அடியில் போட்டு இந்த அரைச்சிட்டு மிஷினில் போய் அரைச்சிட்டு நல்லா காய வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த ஒரு டப்பாவில் கொட்டி மூடி வச்சுட்டு குழம்பு வைக்கிறப்ப அப்பப்போ எடுத்து போட்டால் நல்லா டேஸ்ட்டாகவும் வாசமாகவும் இருக்கும். நீங்களும் அரைச்சி பாருங்கள்.